தினத்துல கூட we saw how God நம் ஆண்டவருக்காக when you just let God do things, அவருக்கு நாம் விட்டு கொடுக்கும் போது அவர் எப்படியெல்லாம் மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதை பார்த்தோம். Amen. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். Amen. Hallelujah. God is an awesome God. He is such a wonderful God. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் மகிமையின் தேவன். யோபு சொல்லும் போது அவரை பத்தி சொல்லுவாரு, அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எண்ணி முடியா அற்புதங்களை செய்கிறவருன்னு. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா கிட்ட சொல்லுவீங்கன்னா, எரேமியா தேவனை பார்த்து சொல்லுவாரு, ஆண்டவரே நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. கப்ரியேல் தேவ தூதன் சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, இது மரியாதை பார்த்து சொல்லுவான், இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று காப்ரியேல் தூதன் சொல்லுவான். ஆமென். அந்த வார்த்தைக்கு மரியாள் சொல்லுவாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்ன மாத்திரத்துல தேவ தூதன் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போவான். Amen. So when the whole Bible நீங்க படிச்சீங்கன்னா, our God is an amazing God. அவர் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதமான காரியங்களை அவர் செய்தாரு, இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. அவர் வேதத்துல எழுதியிருக்கிறபடி எபேசியர் 3:20 நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Amen. He is still working. இந்த இரவுல கூட அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. அந்த தேவன் என்ன பண்றாருங்க? He even prays for us. நமக்காக பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய அன்பு ரட்சகர் எப்படி இருக்கிறாருங்க? அதற்கு மேல நம்முடைய ஜீசஸ், he still, அவர் என்ன பண்றாருங்க? He still interceding for us in the presence of God. தேவ சமூகத்துல நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. Amen. Hallelujah. அவர் அதை மாத்திரம் செய்கிறவர் அல்ல, அவர் என்ன பண்றாருங்க? He comes looking for us. நம்மை தேடி வருகிறவரா இருக்கிறாரு. Amen. அவருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு God always comes looking for us. Amen. பைபிள்ல சொல்லலாம், லூக்கா 15 படிச்சீங்கன்னா, ஒரு 100 ஆடுல ஒரு ஆடு காணாத போகும்போது அந்த மேய்ப்பன் என்ன பண்ணானா, 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த காணாம போன ஒரு ஆடை தேடி போய் அதை கண்டுபிடிச்சு தன் தோள்கள் மேல சுமந்து கொண்டு வந்து he celebrated. அந்த ஆடு கிடைச்சதுக்காக அவன் செலிப்ரேட் பண்ணான்னு நமக்கு அங்க அந்த இடத்துல லூக்கா 15 எழுதப்பட்டு இருக்கும். Amen. Hallelujah. God is not happy. அவரை விட்டு நீங்க தூர போகும்போது is not happy. நல்லா தெரிஞ்சுக்கங்க. Amen. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காத போது, நம்ம ஜெபம் கேட்கப்படாம போனது போல இருக்கும் போது, நம்ம துக்கங்களும் துயரங்களும் வரும்போது, Hallelujah, many a times நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஏன் ஆண்டவரே கர்த்தர், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், ஏன் என்னை கர்த்தர் கைவிடணும்? அதாவது எத்தனையோ பேர் சொல்லுகிறத நான் கேட்டு, ஆண்டவர் என்னை ஏமாத்திட்டாரு, என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். சோ அந்த நேரத்துல நாம் என்ன சொன்னாலும் அவர்களுக்குள்ள மைண்டுக்குள்ள போகவே போகாது. பிகாஸ் they think God has, அவர்களை தேவன் ஏமாற்றிட்டாருங்கிற அந்த மனப்பான்மையோட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் தேடி வருகிறவர். He longs. Amen. அவர் என்ன பண்றாருங்க? அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறதா, நீதிமான்கள் மேல அவருடைய கண் பதிந்து இருக்கிறதா. Amen. So God is a God. அவர் keeps searching. பூமி எங்கும், உலகம் எங்கும், பூமி எங்கும் அவருடைய 7 கண்கள் மக்களை தேடி கொண்டு இருக்கிறதா. Amen. நீதிமான்கள் மேல கவனம் வைத்து கொண்டு இருக்கிறாராம். Amen. இப்ப அப்படி எழுதப்பட்டதுதான். So God has to do that. எழுதப்பட்டபடி God has to do that, and God is still doing that. Amen. Hallelujah. So there are so many instances. ஒரு இன்ஸ்டன்ஸ் மாத்திரம் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம். நான் அதை திரும்ப நான் சொல்றதுல அதுல ஒன்னும் குறைவுபட போகிறதுல. பிகாஸ் அவரை பத்தி நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும். Amen. Don't ever underestimate God. தேவன் உங்களை வெறுத்துட்டாரு, உங்களை தள்ளிட்டாரு நினைக்காதீங்க. When you turn to Genesis 16 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணுடைய அந்த பெண்ணோட கதை எழுதப்பட்டிருக்கும். அவர் லைஃப் எழுதப்பட்டு இருக்கும்.
ஆமென். அவ சாராக்கு ஒரு அடிமை பெண். ஷீ இஸ் என்ன பண்றாங்க, ஒரு பாண்டட் லேபரரா வேலை செய்து செய்கிறவளா, ஒரு அடிமை பெண். அவ அடிமை பெண்ணுன்னா என்னங்க, அடிமைனா என்னங்க, she has no voice to raise up. தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய ஆசை கூட சொல்ல முடியாத ஒரு இடத்துலதான் அடிமையா வாங்கப்பட்டு அடிமையா வேலை செய்யறாங்க. எஜமா என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும். they have no voice, they cannot do anything. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று பிலிப்பியர் அதிகாரத்துல நம்ம எழுதப்பட்டு இருக்கிறதை வாசிக்கிறோம். இந்த அடிமை பெண்ணுக்கு அவ சாரால் ஒரு நாள் சொல்ற ஆபிரகாமுக்கு, நீ இவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லி பார்க்கலாம். நமக்கு இவள் வழியா ஒரு சந்ததி உருவாகுதுன்னு பார்த்தா, அதே போல அந்த ஒரு ஆகார் கருத்தறிகிறா. யோசிச்சு பாருங்க, அவளுக்கு விருப்பத்தோட செஞ்சாலா, விருப்பம் இல்லாம செஞ்சாலா? there is nothing written in the Bible. She was compelled, she was forced. ஆபிரகாமுக்கு மடியில் அவளை கொடுத்துறான். ஆபிரகாமும் அவளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு she becomes pregnant, ஒரு குழந்தை சுமக்கிறவளா இருக்கிற. அப்போ சாரா பார்த்து என்ன பண்றா, வைத்தெரிச்சல், அவளுக்கு கோபம் வருகிறது. எனக்கு கிடைக்காதது அவளுக்கு கிடைத்தது, ரொம்ப துன்பப்படுத்துகிறா, துயரப்படுத்துகிறா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா. அந்த கஷ்டத்தை இந்த ஆகார் தாங்கி கொள்ள முடியாதபடி என்ன பண்றா, சாராய் விட்டு ஓடுறா. எதையோ தப்பிச்சேன் பொழைச்சேன்னு தன் அடிமைத்தனத்திலிருந்து அவ ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில she is running towards, அது ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில God comes looking at her. அவளுக்கு எதிராக தேவன் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் கேட்பாரு. சாராயின் 8ஆம் வசனத்துல, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? Amen. God knew from where she is coming. ஆனா கேட்கிறார், எங்க இருந்துமா வர, என்ன எங்க போற? அப்ப அவ சொல்லுகிற பதில் என்ன, அவள் நான் என் தாட்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றால், she said, she opened, உண்மையை சொன்னா, நான் என் எஜமாட்டியை விட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் ஓடுறா? அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர். அவ எத்தனை ராத்திரி அழுதாலும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கர்த்தர், நம்ம எல்லாம் நினைக்கிறதுன்னா அப்படியெல்லாம் காரியம் தேவன் உடனே விடுதலை ஆக்கிடுவார் உடனே. ஆனா இங்க கர்த்தர் நேர்மாறா சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனான நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இருன்றார். உடனே யோசித்து பாருங்க, கர்த்தர் இப்படி எல்லாம் கூட பண்ணுவார். ஒரு கஷ்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தா, கண்ணீர்ல இருந்து கண்ணீரோட ஓடி வருகிறா, அவளுக்கு கர்த்தர் சொல்லுகிற, ரிட்டர்ன், கோ பேக், அங்க இரு, உன் நாச்சியார் கீழே கையின் கீழே அடங்கிரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, திஸ் இஸ் காட். அவருக்கு மாத்திரம் என்ன தெரியுமா, why God was saying, because only தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆகாருடைய எதிர்காலம், இஸ்மவேலுடைய எதிர்காலம் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆகார் அன்னைக்கு ஓடுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தார்னா வனாந்தரத்திலே அவர் செத்து போயிருப்பான். ஆபிரகாமுக்கு வர வேண்டிய ஒரு இஸ்மவேல் என்ற சந்ததி வந்திருக்காது. ஹல்லேலூயா. அது பைபிள்ல எழுதப்பட்டு இருக்காது. தேவனுக்கு என்ன தெரியுங்க, he knows from the end, from the beginning. அவருக்கு எல்லாம் தெரியும், முடிவு அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. தான் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்ல, நீ போயிரு நான் பாத்துக்கிறேன், எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? கர்த்தர் சொல்லும் போது எத்தனை பேர் உண்மையா கேட்டிருப்போம். ஆகார் போய் மறுபடியும் எங்க இருக்கிறாங்க? மறுபடியும் சாராய் கீழே தான் இருக்கிறா. அவ கை கீழே தான் அவர் சொன்னதெல்லாம் செய்யறா. யோசிச்சு பாருங்க, she is already carrying. அவ எத்தனை துன்பப்படுத்திருந்தா, அவ அதோட போய் அவர் வேலை செய்யற. she obeyed God. She obeyed the voice of God. இன்னைக்கு நமக்கெல்லாம், நம்ம ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு கேட்போம். ஆண்டவர் பதில் கொடுக்கலனாக்கா அடுத்து நம்ம வேலையை நம்ம பார்க்க போயிடுவோம், இவர்கிட்ட என்னத்தை ஜெபம் பண்றதுன்னு. இவ ஓடும்போது கர்த்தர், இன்னைக்கு நாம ஓடும்போது கூட கர்த்தர் நம்மை இடைமறிக்கிறவரா இருக்கிறார். God to see you.
the God who comes looking for you. ஏன்னா இனி ஏன் தேடி வந்தாரு? Because Hagar was carrying the seed of Abraham உடைய வித்தை அவள் சுமந்து கொண்டிருந்ததால். ஆமென். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களை அவர் விட்டுருவாரா? அவரை சுமந்து கொண்டு ஓடி கொண்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் விட்டுருவார? நடு வழியில அவர் தேடி வருவாரு. ஆகாரை தேடி வந்தவர் நிச்சயமாக, if you are truly carrying the seed of Jesus, அவரை நீங்க சுமக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, the God who created the universe, அவர் உங்களை தேடி வருவாரு. ஆகாரை தேடி வந்தவர் உங்களை தேடி வருவாரு. உங்களை நடுவாந்தரத்துல விட்டு விடுகிற தேவன் அல்ல, உங்களை கண்டு கொள்ளாதவர் அல்ல. He will come to you to redeem you. ஆனா ஒரே ஒரு காரியம்னா, he is not going to deliver you in the way நீங்க எதிர்பார்க்கிற வழியில அவர் விடுதலை கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழிதான் அவர் சொல்லி கொடுப்பார். போ அங்க இரு, இன்னும் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? 11ஆம் வசனத்துல, உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். I'm going to give you an Ishmael. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆகாருக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்லல, ஆகாருக்கு சொல்றாரு, நீ ஒரு பிள்ளை பெறுவ, அவனுக்கு நீ இஸ்மவேல் என்று பெயர் வை. ஹல்லேலூயா. எப்பங்க? when she ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு, when she decided to obey, திரும்பி போறதுக்கு அவன் மனசுல தீர்மானிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வை. உங்க பங்கலாய்ப்பை கேட்டேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வை. அவனோட கூட நான் இருப்பேன், அவனோட கூட இருப்பேன். This is the promise of God. இன்னைக்கு நீங்க பாக்குற துன்பாத நிரந்தரம் அல்ல, நீங்க பாக்குற கஷ்டம் உங்க நிரந்தரம் அல்ல. If somebody, நீங்க அப்போ ஆபீஸ்லயா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கட்டும், we are struggling with your superiors. உங்களை ரொம்ப அடிமட்டம் தட்டுறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை கேவலப்படுத்துறாங்களா, நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவர்கள்னு சொல்றாங்களா, உங்களை தரையோட போட்டு நசுக்குறாங்களா, ஆண்டவர் சொல்ற, let them do. கொஞ்சம் பெருமையாரு, கொஞ்சம் பெருமையாரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையாரு. அவங்கள பார்க்காத, என்ன பாரு. நான் உன் பட்சத்துல இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ துன்பப்படுகிறது, அநியாயமா துன்பப்படுகிறது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கஷ்டம் எனக்கு தெரியும், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதுக்கு? ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கல, உன் இருதயத்தை நான் பார்த்து இருக்கிறேன். உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பேன், உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பேன். நீ கர்த்தர் அதை செய்வாருங்க. If it is written, நீங்களும் நானும் அதை செய்யும் போது நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்வாரு. அவர் உங்களை மறந்தரல, உங்களை தள்ளல, உங்களை ஒதுக்கல. He is still seated on the throne. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் நீங்க கடந்து போகிற பாதை. உங்களை நடு வழியில விட்டுற மாட்டாரு. ஆகாரு சொல்ற, போயிரு, போயிரு. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குதுங்க? அவன் சொல்றான், ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரை பார்த்து அவர் சொல்ற, என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்துல கண்டேன். எல்ரோஹின்னு அவர் பேர் வைக்கிறான். என்னை காண்கிறவரே, என்னை பார்க்கிறவரே. அதுதான் அவன் சொல்றான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் யாருமே எனக்கு இல்லைன்னு நினைச்சேன், யாருமே என்னை கவனிக்கிறவங்கள சொன்னேன் நினைச்சேன், நான் நம்பினவங்களா நான் ஏமாத்திட்டாங்க நினைச்சேன். ஆனா என்ன தேடி வந்தீங்களே, என்னை பார்க்கிறீரே, என்னை காண்கிறவராயினர் இருக்கிறீரே, என்னை காண்கிறவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறாவ. என்ன தெரியுமா? உங்களை காண்கிறவர் இயேசு ராஜா மாத்திரம்தான். உலகம் தெரிய உங்களை பார்க்காது. உலகத்துக்கு உங்க சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எல்லாம் உங்களை நேசிக்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா? உங்களை நேசிக்கிறதுக்கு, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை உயர்த்தணும் எல்லாருக்கும் முன்னாடி. இப்ப என்ன பண்ணா? போய் இருக்கிறா,
கஷ்டப்பட்டிருப்பலாம், எப்படின்னு சொல்ல எழுதப்படல பைபிள்ல. என்ன கஷ்டப்பட்டா தெரியல. ஆனா அங்க போய் மறுபடியும் திரும்பி போகிறா. திரும்பி போய் சாராய் கீழே தான் வேலை செய்யறா. டைம் வருது, ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறா. ஆமென். ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறா. அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? சாராய்க்கு முன்னாடி தான். சாராய் எடுத்து கொஞ்சுகிறா. அப்படியான ஒரு பிள்ளை. ஆபிரகாம் அவனுக்கு விருத்த சேதனம் என்றா 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா. திஸ் இஸ் காட். என் ரத்த சம்பந்தம் என்று ஆபிரகாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாரு. இதுல என்ன தெரியுமா இன்னைக்கு? ஜஸ்ட் டு வாட் காட் ஹஸ் கால்ட் யூ டு டு. சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போயிடாதீங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. யாரும் என்ன பாக்குறவங்க இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒதுக்கப்பட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. நான் தள்ளப்பட்டவன் நினைக்காதீங்க. சிலுவையில இயேசு அப்படிதான் இருந்தாரு. இயேசு கேட்பார், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? He was alone. He was alone. அவர் கதறினாரு. எதுக்குங்க? நீங்களும் நானும் கதறாம இருக்கிறதுக்கு. அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். எதுக்குன்னா தேவன் உங்களோடு என்னோடு இருப்பதற்கு. அவர் ஒதுக்கப்பட்டார், நீங்களும் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. அவர் தண்டிக்கப்பட்டார், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவது மன்னிக்கப்படுவதற்கு. அவர் சாபமானார், நீங்களும் நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு. இதெல்லாம் பார்த்து தேவன் உங்களை விட்டு ஒதுங்கிடுவாரா? உங்களை தள்ளிடுவாரா? கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. உங்களை தேடி அவர் வராரு. ஓடாதீங்க. அவர் ஆல்ரெடி உங்க உங்க வழி பாதையில தான், நீங்க போகிற பாதையில ஆப்போசிட்ல அவர் வந்து கொண்டு இருக்கிறாரு. உங்களை பார்த்து கேட்பாரு, எங்க இருந்து வருகிறா? எங்க போகிற? எங்க போற? Where are you going? There is no place other than the place of Jesus. இயேசுவை தவிர்த்து வேற இடம் கிடையாது. அவர் அண்டிக் கொள்ளுங்க. அவரை முழு இடம் கொடுங்க. அவர் நிச்சயமா ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆகாரோட பேசினது போல இந்த இரவுல கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனை நம்புகிறேன். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். God will take care of your life. Amen. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்குறிச்சு, ஆகாரம் முன்குறிச்சார். அதனாலதான் அவர் தேடி வந்தார். உங்களை முன்குறித்து இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு நலமானதை கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா.